நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். நீலா காய்கிறது, நேரம் தேய்கிறது, யாரும் ரசிக்கவில்லையே. இவ்வளவு கேவலமா பண்ணா எவனும் ரசிக்கவே மாட்டான். என்ன இப்படி டல்லா உட்கார்ந்து இருக்க? ஒரே சோகம் சகல. அப்படி என்ன சோகம்? அதான் எனக்கே தெரியல, ஏன்டா சோகமானன்னு யோசிக்கிறேன். அது பேரு சோகம் இல்லடா, மென்டல். ஆமா, கால் ஏதாவது வந்ததா? வந்தது. கறி கடையில இருந்து 4 ஆட்டுக்கால் வந்தது. அக்கா கிட்ட கொடுத்துருக்கேன், சூப் வைக்க சொல்லி. போய் குடி. டேய், நான் கேட்டது டெலிபோன் கால் வந்ததான்னு. எப்படி வரும்? உனக்கு நான் ஃபோன் பண்ணுவேன், இல்ல நீ எனக்கு ஃபோன் பண்ணுவ. ஒரு 1.25 ரூபாய் இருந்தா கூட கடை முக்குக்கு போய் நான் உனக்கு ஃபோன் பண்றேன். செம்ம நக்கல்டா உனக்கு. டேய், கால் கீழ் வரணும்னா வெயிட் பண்ணு. கால் வந்துச்சு. ஹலோ. டேய், எங்க கிட்டே வா. பாத்தியா சகல, போன் எடுத்துட்டு போன் பெல் அடிக்கிற மாதிரி சவுண்ட் கொடுக்குறான். டேய், எங்க சகல மிமிக்ரி கிங்கு. வா சகல, வா வா, நீ வந்து ரகல பண்ணு. டெலிபோன் சவுண்டே நம்ம கிட்ட வர்றான். இங்க பாரு, நான் உனக்கு பதில் விடுறேன் பாரு. ஐயே, இப்படியெல்லாம் பண்ணா அவன் ஆஃப் ஆவானா? ஆடு மாதிரி கத்து. கமார், இன்னும் ஹெவியா. அப்போ அடங்க மாட்டான். மாடு மாதிரி கத்து. எருவு மாடு மாதிரி கத்து. குதிரை மாதிரி கணி. நல்ல காலை தூக்கி கணி. ஐயோ, அவன் அடங்கவே மாட்டான். கழுத மாதிரி கத்து. பாம்பு மாதிரி கத்து. கத்து சகல, அப்பதான் அவனை ஆஃப் பண்ண முடியும். அனகொண்டா மாதிரி உசும்புட்டுமா? உசும்பு. சகல, இந்த போன் அடிக்கல, அந்த போன் அடிக்குது. இவ்வளவு நேரம் இங்க உட்காந்துக்கிட்டு மிமிக்ரி பண்றதுக்கு நீ ஜாகா காட்டின்னு இருக்கியா? எங்க அடிக்குது? இந்த இது அடிக்குது பாரு. ஹலோ, யாரு? சார் வணக்கம். பக்கத்து காயலாங்காடியில இருந்து முனுசாமி கொஞ்சம் கூப்பிடுறீங்களா? டேய், காயலாங்கல இருந்து முனுசாமியை கூப்பிடுறதுக்கான போன். This is only for VIP. அப்ப நான் எப்படி சார் அவரை கான்டாக்ட் பண்றது? இமெயில் மூலமா கான்டாக்ட் பண்ணு. சரி சார். டேய் நாயே, அவனுக்கு டெலிஃபோனே அதிகம்ன்ற, இதுல இமெயில் மூலமா கான்டாக்ட் பண்ண போறியா? நான் எல்லாம் போஸ்ட் கடந்தா வாங்கி போடுறா. டேய், என்ன அர்ஜென்ட் தெரியல கேட்கலாம். யோ, எதுக்கு அவனை கான்டாக்ட் பண்ணணும்ன்ற? நம்ம ஊர் கோயில்ல கூழ் ஊத்துறாங்க, அதனால தான் அவனை கூப்பிடலான்னு. டேய், நீயே பிச்சை, உன் கூட துணைக்கு இன்னொரு பிச்சையா? டேய், என்ன சொன்ன? டேய், என்ன குரல விடுகிற? இப்போ போன் வைக்கல, பச்சை பச்சையா கேட்பேன். வச்சுட்டாம்பா. ராங் காலா வருது, நீயே பாரு. இதுதான் ராசியான கை வைக்கணும். ஹலோ, யாருங்க சார்? மன்மதலீலையை வென்றார் ஊட்டோ என் உனக்கே ரம்பா சுவாமி, ரம்பா ஷூட்டிங் போயிட்டாங்க. நான் சின்ன ஜெயந்த் பேசுறேன். கிரிக்கெட்ல வெண்டாரம் உண்டோ, இல்லாட்டி ஒலிம்பிக்ல வெண்டாரம் உண்டோனா தங்க பதக்கமும் மெடலும் கிடைச்சிருக்கோம். நீங்க பாட்டுல மன்மதலீலையை வென்றா உண்டோ அப்படி இழுத்து பாடிட்டீங்க. அவன் காம்பவுண்ட் எகிரி குதிச்சு கலீஜ் பண்ணிட்டு இருந்தான். ஒரு பெண்ணை தேடி ஆண் செல்லக்கூடாது, ஆணை தேடிதான் ஒரு பெண் ஓடோடி வர வேண்டும். அதுதான் மன்மதனுக்கு சிறப்பு. ஆனா பாகவதரே, ஓடி வர வரைக்கும் எங்க விடுறானுங்க? குறுக்குல பூந்து பைக்ல பிக்கப் பண்ணி போயிடானுங்களே. ஏன் பாகவதரே, அந்த காலத்துல நீ முக்கா முடிய வச்சுக்கிட்டு 7.5 கட்டையில பாடினீங்கன்னா பின்னாடி செமித்தி கட்டைங்களா வருவாமே. இப்போது மட்டும் என்ன, ஏஆர் ரகுமான் முக்காமடி வைத்துக்கொண்டு பாட்டு பாடி இந்த உலகத்தை அல்லோலப்படுத்துகிறாரு. ஏன் பாகவதரே, உனக்கு மனசாட்சி இருக்கா? அவர் இன்டர்நேஷனல் லெவல்ல ஹேர் ஸ்டைல் வச்சுட்டு இருக்காரு. நீ நல்லா விளக்கெண்ணைய போட்டு அம்மிக்கு வாரின்னு அவரு உன்னை கம்பாரிசன் பண்றியா? டேய், மனுஷனுக்கு முடி முக்கியம் இல்ல, சாரி இருந்தா முக்கியம். சரியாக சொன்னாய் சின்னி. என் வாரிசு இசையமைத்த ஸ்நேகிதனே ஸ்நேகிதனே பாடலை கொஞ்சம் போடுகிறாயா? கேக்குதுடா, பார்ட்டி போட்டுடலாம். பாவம், போடு சகல. செய்த சாங்க பாட்டு எப்படி இருந்தது? தூங்கிட்டியா தியாக? தியாக தியாக எழுந்திருச்சாக, தியாக எழுந்திருச்சாக, தியாக எழுந்திருச்சாக, தியாக தியாக எழுந்திருச்சாக, எழுந்திருச்சாக. டேய், தியாக எழுந்திருக்க சொல்றா, எழுந்திருக்க சொல்றா தியாக. அதுவா தூங்குற பார்ட்டி? டக்குன்னு கேப்ல எங்கனா வெளிய போயிட்டு வந்துருங்க பாரு. என்ன பாட்டு முடிந்து விட்டதா? ஆமாண்டா, நீ சொன்ன மாதிரி ஆகிக்குது. இப்ப பாட்டு எப்படி இருக்குதுன்னு கேக்குறேன். இன்னும் புழுகும் பாரு. தியாக, பாட்டு எப்படி இருந்ததா? ஆஹா, அருமை. என் செவியில் லெக்கான் கோலி சிறகை விட்டு குடைந்தது போல் இதமாக இருந்தது. ஆனால் இந்த பாடலை 1.25 கட்டையில் பாடியிருக்கிறார்கள். இன்னும் தம்பிடித்து 6.25 கட்டை ஆட் செய்து
டோட்டலாக 8 கட்டையில் பாடியிருந்தால் உருட்டுக்கட்டை எடுத்து பொளந்துருவாங்க பாகவதரே. திஸ் இஸ் மெலடி சாங். அவர் மட்டும் தான் தேவப்பேட்டை சாங் நான் சொன்னாரு. ஜோக்கா? சுவாமி, இந்த சாதனா சர்க்கம் பாடிய இந்த பாடலை தாங்கள் பாடியிருந்தால் எப்படி இருக்கும்? நல்லாவே இருக்காது. சிறுவனே, என்னை தவறாக எண்ண வேண்டாம். பாட்டு என்றாலே பாகவதர். இப்பொழுது பாடுகிறேன் கேள். ஸ்நேகிதனே ஸ்நேகிதனே ரகசிய ஸ்நேகிதனே ரகசியம் ரகசியம் ரகசிய ரகசியம் ஸ்நேகிதனே ஸ்நேகிதனே ரகசிய ஸ்நேகிதனே ரகசிய ரகசிய ராகசிய கசிய ராகசியம் ரகசிய கசிய கசிய ராகசிய ரகசிய ராகசிய ஸ்நேகிதனே ரகசிய. உங்ககிட்ட ஒரு ரகசியம் சொல்ல முடியாது போல இருக்க. அவங்க 2 பேர் ரகசியமா பேசுறதுக்கு தான் ரகசிய சேகிதனேன்னு அப்படி பாடினாங்க. நீங்க என்ன ஊரெல்லாம் டமாரா அடிப்பீங்க போல இருக்க. அது ஒன்றுமில்லை. அந்த காலத்து பெண்கள் எல்லாம் ஆண்களை பாடவிட்டு அவனுக்கு எவ்வளவு தம் இருக்கிறது என்று பரிசோதித்து பார்த்த பின்புதான் காதலிப்பார்கள். அதனால் தான் தம் கட்டி பாடினேன். இந்த தம் கட்டுறது கில்ஃபா கட்டுறதெல்லாம் அந்த காலம். இந்த காலத்தில் யாரும் எதையும் கட்ட முடியாது. இந்த காலத்து பசங்களாம் பயங்கர தம்மு டோப்பு கில்மா கல்ஃபோசியா அடிச்சு வாயில் நுர தள்ளி இருக்கிறாங்க. இந்த காலத்தில் பாட சொன்னால் பிட்டு பிட்டா பாடுறது, எல்லாத்தையும் ஒட்டி ஃபுல்லாக வலிச்சிடுறது. இவர்களெல்லாம் பெண்கள் விஷயத்தில் எப்படிதான் தம் கட்ட போகிறார்களோ என்று தெரியவில்லை சின்னி. கவலைப்படாதீங்க பாவதரை. தம் போனா என்ன, மாத்ருபு தம் கிட்ட போனா கும்முனி ஏத்திக்கிட்டு வந்துடலாம். அவர் மட்டும் எங்கள் காலத்தில் இருந்திருந்தால் இன்னும் சிறப்பாக பல சேவைகளை செய்திருப்பேன் சின்னி. பாத்தியா சகல, இன்னமும் பொது சேவை செய்யற மாதிரி பெருமையா பீத்திக்கிட்டு. அது சரி தியாக, அந்த காலத்துல நீங்க பாட்டு பாடியே பெரிய ஹீரோவா இருந்தீங்களே. இந்த காலத்துல எல்லாம் ஆக்ஷன் ஹீரோ, ஃபைட் பண்ணணும். ஓகே சின்னி, என்னப்பா இது பயங்கர ஆயுதங்களுடன் இப்படி சண்டை போடுகிறார்களே. நீங்களா ஃபைனான்ஸ் பண்றீங்க? இப்பெல்லாம் கிளாமர் ஆக்ஷன் தான் ஏரியா விற்கும். பாகவதரே, ஹீரோனா வில்லனு கிட்ட ஃபைட் பண்ணி ஹீரோயினை காப்பாத்தணும். நீ அந்த காலத்துல மாதிரிலாம் சண்டை போடுறியா கண்ணு? என்னப்பா இது வேடிக்கையா இருக்கிறது. ஒருவனை சாகடிக்க இத்தனை ஆயுதங்கள் தேவையா? இதை விட என்னிடம் பயங்கரமான ஆயுதம் உள்ளதப்பா. உருட்டுக்கட்டையை விட பயங்கரமான ஆயுதம் உங்களிடம் இருக்கோ? ஆமாம், என் வாய்தானப்பா அது. என் வாயால் பாட்டு பாடி ஒருவனே அல்ல, ஒரு கும்பலே சாகடிக்க என்னால் முடியும். வியப்பாக உள்ளதா? இப்பொழுது பாடுகிறேன் கேள். மேயாதமான் மேயாதமான் மேயாத மேயாத மேயாதமான் சாவடிச்சிடாத. ஏப்பா, மானை கட்டி போட்டு மேயாதமான் மேயாதமானா அவுத்து விட்டாதானே தெரியும் அது மேயுதா இல்லையானே. அவுத்து விடுங்கயா. மிஸ்டர் பாகவதர், நீங்க அந்த காலத்துல இழுத்து பாடி கிடி நடிச்சேன். இந்த காலத்துல ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா டைமிங் கூட எல்லாம் நடிக்கிறார். அதே மாதிரி கூட நடிச்சு காட்ட முடியுமா? இன்று நான் நல்ல நிலையில் உள்ளேன் அம்மா. இப்போ நீங்கள் எதை கேட்டாலும் என்னால் செய்ய முடியும். கேளுங்கள். ஏதாவது கோயிலுக்கு போக வேண்டுமா? ஆல் இந்தியா டூர் போய் வருகிறீர்களா? இல்லை யாருக்காவது உதவ வேண்டும் என்று நினைக்கிறீர்களா? இல்லை இப்படி ஒரு நாள் ஃபுல் செல்போன் இல்லாமல் உங்களோடு இருந்து விடவா? இல்லை விமானத்தில் ஒரு முறை கூட்டு செல்லவாமா? சத்தியமா எனக்கு எந்த ஆசையும் கிடையாதுப்பா. நீ கிடைச்சது எனக்கு எல்லாம் கிடைச்ச மாதிரி. நீயும் உன் தங்கச்சியும் இப்ப மாதிரி எப்பவும் சந்தோஷமா சிரஞ்சீவியா இருக்கணும்டா. இதாண்டா என்னோட ஆசை. ஐயோ அம்மா, இப்போது என்ன வயதாகின்றது? எனக்கு 27. எனக்கு ஏதாவது நோய் நொடி இருக்கிறதா? ஏதாவது கெட்ட பழக்கம் இருக்கின்றதா? அப்புறம் என்னம்மா, 100 வயசு வரைக்கும் சந்தோஷமாக இருப்பேன். சரிடா பெரிய மனுஷா. நாம் மூவரும் சேர்ந்து இவ்வளவு நேரம் மொக்கை போட்டு விட்டோம். சிறிது நேரம் சந்தோஷமா இருக்க ஒரு நல்ல காமெடி சீன் போடப்பா. என்ன யோசிக்கிறாய் சின்னி? போட போகிறாயா இல்லை மீண்டும் நான் பாடவா? காமெடி போடுங்கப்பா. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஹலோ, யாரு? ஹலோ, நம்ம பஜன்லால் சேட் பேசுறோம்.
யாரு சரியா கேட்கல? ஹலோ, சரியா கேட்கல யாரு? சேட்டே நீ பேசுறது கணீர் கணீர்னு கேக்குது. பார்ட்டி எஸ்கேப் ஆகுது, நீ பேச. ஏன்டா கூட இருந்தே குழிய தோன்ற? ஆமா, குழி தோண்டி கொம்பு நட்டு பெருசா கொடியேத்த போற. பேசகல பேசட்டே. யாருக்கு பேசுறது? ஆமா, வாய்ஸ மாத்தி பேசினா டிவில மூஞ்சி தெரியாது. ரொம்ப அறிவுபூர்வமா சிந்திக்கிற சகல. என்ன சொல்ற சேட்டே? நீங்கள் கரெக்டா சொல்றான். பக்கத்துல நிக்கிற அவனை மரியாதையா டியூ கட்ட சொல்லு. சேட்டு உனக்கு பிடிச்ச டாண்டியா டம்முமாட அது போட்டுமா? இந்த கதையெல்லாம் இங்க வேணாம். அந்த ஃபங்க்ஷனுக்கு போறதுதான் சேட்டு துட்டு கேக்குறாரு. துட்டை கொடு. கரெக்ட் தானே சேட்டு? சேட்டு இன்னும் கொஞ்சம் பணம் கொடுத்தீங்கன்னா மொத்தமா எடுத்துக்கிட்டு கோவிந்தா கோவிந்தான்னு ஓடுவாரு. நம்பிடாத சேட்டு. சேட்டு நான் டெய்லி டிவில வரேன், என்ன நம்பி கொடுக்கல சேட்டு. ஆமா சேட்டு, டிஸ்கவரி சேனல்ல தினமும் குரங்கு வருது, நேஷனல் ஜியோகிராஃபிக் சேனல்ல எருமை வருது. இதெல்லாம் நம்பி கடன் கொடுக்க சேட்டுனா முட்டாளா மடையனா இல்ல கேப்பியா? கேக்குதா சேட்டு? நீங்கள் வட்டியும் முதலுமா கொடுக்கல சேட் போலீஸ் மேலே போவான். நீ போலீஸ் மேல போறியோ இன்ஸ்பெக்டர் மேல போறியோ சேட்டு, நான் இப்ப கேட்கறதுக்கு பதில் சொல். உன்கிட்ட நான் கடன் வாங்கினன்றதுக்கு என்ன ப்ரூஃப் இருக்கு? ஒரு ப்ரோ நோட் இருந்தா காட்டு, ஒரு செக் இருந்தா காட்டு, ஒரு வவுச்சர் இருந்தா காட்டு, இல்லனா உன் பொண்ணையாவது கொஞ்சம் லைட்டா காட்டு. பாத்தியா சேட்டு, நானாவது துட்ட தூக்கின்னு போலான்னு பார்த்தேன். இந்த கில்பாசி பொண்ணையே தூக்கிட்டு போறான்னு பாக்குறான். சகல என்னோட பெரிய மனுஷன் நீ புரிஞ்சுக்கல பாத்தியா? சேட்டு ஃபிகரை உசார் பண்ணா உன் கடனை ஈஸியா அடைச்சலாம்ல. இல்ல சேட்டு? சேட்டு இப்படியே இவங்கள பேசினே இருந்தேன். உன் பொண்ண நீ பிரசவ ஆஸ்பத்திரிக்கு தான் வலிச்சுக்கின்னு போனோம். இஃப் யூ வாண்ட் டு see the delivery. ஆமா சகல, நீ தான் 5 பைசா கூட செலவு பண்ணாத பிஸ்னாரி ஆச்சே. நீ ஏன் சேட்டிட்ட கடன் வாங்கின? நீ என்ன வேர்ல்டு பேங்காடா? உங்ககிட்ட வேணா கடன் வாங்குவானா? ஒரு பிச்சைக்காரன் கூட உங்ககிட்ட பிச்சை எடுக்க மாட்டான். கபாலீஸ்வரர் கோயில் வெளியே இருக்கிறவங்கிட்ட என் பேரை சொல்லி 400 ரூபாய் நீ வாங்கியிருக்க. இந்த பேச்ச மாத்திர கதெல்லாம் வேணாம். கடன் வாங்கறதுக்கு காரணத்தை சொல்லு. அதாவது கல்யாணம் தான்டா காரணம். என்ன மொழி எழுத வாங்கின? இல்லப்பா, கல்யாணத்தன்னைக்கு மாமனார் கிட்ட பைக் கேட்டேன். ஓகேன்னு பைக்கை கொடுத்துட்டாரு. தாலி கட்டின பிறகு சொன்னாரு டியூ கட்ல சேட்டு கிட்ட கட்டிடு. இதாவது பரவாயில்ல சகல, நான் 2 வீலர் கேட்டேன், என்ன அச்சு அமிச்சிட்டானுங்க. உனக்கு தான் கல்யாணமே ஆகலையே. ஆகலன்னா என்ன? என் ஃப்ரெண்டுக்கு ஆச்சு இல்ல, அங்க போய் பைக் கேட்டு பிரச்சனை பண்ண. தப்பாப்பா? தப்பு இல்ல, ஒரே அப்பு. என்ன நேயர்களே, 7:30ல இருந்து 10 வரைக்கும் சீரியல பார்த்து அழுதுகிட்டே இருந்தீங்க. இப்பதான் உங்களுக்கு ஒரு ரிலீஃபா நல்லா சிரிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சிரிப்பே வரல. என்ன பண்றது? இதையும் மீறி நீங்க சிரிக்கலன்னா கிச்சலுக்கா மாட்டீங்க. பயங்கரமா சிரிப்பு வந்திருக்குமே. என்ன சகல? சகல